அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சு ரிப்போர்ட்டிங் டைம் எஸ்டர்டே 5 PM முடிஞ்சிருச்சு. நிறைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய சந்தேகங்கள். ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு இடங்கள் வருமா? அப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் இடம் கிடைக்குமா? அப்போ இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்றோமே, எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது சீட் எவ்வளவு வேக்கண்ட் வர்றதை பொறுத்து இருக்கு. அப்போ இந்த எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ். அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்ஸ் ஃபில் ஆயிருச்சு, டீம்டு யூனிவர்சிட்டியில் எல்லா சீட்டும் ஃபில் ஆயிருச்சு, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா எல்லாத்துலேயும் சீட் அலாட் ஆயிருச்சு சார். அப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலுக்கு சீட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் இது நார்மலாக நடக்கக்கூடியதான். கண்டிப்பாக குழந்தைகள் கவலைப்படாதீங்க, பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இடங்கள் கிடைக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டால நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள், அது எய்ம்ஸ், ஜிப்மர், அந்த டாப் லெவல் காலேஜஸ்ல அவங்க ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்து போனாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல இடங்கள் வேக்கண்ட் வரும். அப்போ ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் உங்களுக்கு பிடித்த கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்து அதுல ஜாயின் பண்ணுங்க. ஒருவேளை ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கூட உங்களுக்கு பிடித்த கல்லூரியை நீங்க எடுத்துட்டு ஸ்டேட் கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணிட்டு ஆல் இண்டியா கோட்டால ஜாயின் பண்ணீங்கன்னா பார்டர்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஃபீஸ் வந்து 4.5 lakhs அப்படின்னு சொல்றோம். எல்லாம் சேர்த்து ஒரு 7 லட்சம் 8 லட்சம் அப்படின்னா அங்கே போனால் 10 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க, 12 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. அப்போ இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது அஃபோர்டபுளா இல்லாததுனால கவர்மெண்ட் கோட்டாலையும் நிறைய குழந்தைகள் நம்ம 30,000 rupees கொடுத்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாலும் ஃப்ரீ எக்ஸிட்டா இருக்கிறதுனால சேர முடியாமலும் போயிருக்கலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 13.5 lakhsங்கிறது ஒரு 17 லட்சம் நினைப்போம், அங்கே போனால் 20 லட்சம் 22 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் இருக்கிறதுனால நிறைய குழந்தைகள்னால பெற்றோர்கள்னால அதுக்கான அஃபோர்டபுளா இருக்க முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். அதனாலையும் மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் வேக்கண்ட் வந்திருக்கும், என்ஆர்ஐ கோட்டாலையும் சீட் வேக்கண்ட் வந்திருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா இடங்கள் காலி ஆகும். சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி வரும்போது இப்போ ரவுண்ட் 2ல நமக்கு ப்ராசஸ் இருக்கும், சீட் வேக்கண்ட் வந்து நமக்கு இடங்கள் கிடைக்குங்க. அப்போ ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி எப்படி இருக்கு அப்படிங்கிற டீடைல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ 2022லயும் இந்த மாதிரி வேகன்சி வந்திருக்கு, 2023லயும் வேகன்சி வந்திருக்கு. பார்டர்ல இருக்கிற குழந்தைகள் கவலைப்படாதீங்க, 2024லயும் இதே மாதிரி வேகன்சி வரும். இடங்கள் ஃபுல்லா இருந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலுமே வேகன்சி வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ டீடைலா அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கட் ஆஃப் மாறுபடும். அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது 2022ல எவ்வளவு இடங்கள் காலியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ்ல 105 இடங்கள் வேகன்சி வந்துச்சு. என்ன பேசிஸ்ல? நிறைய குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டால எடுத்து போயிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ரவுண்ட் 2ல எடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதாவது ரவுண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 300 இடங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லையும் 41 இடங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் மொத்தம் 341 இடங்கள் வந்ததுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 355 சீட்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லையும் 87 சீட்ஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டி 442 இடங்கள் வந்துச்சு. என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் 297 + 80 377 சீட்ஸ் மொத்தம் 1265 இடங்கள் வந்துச்சு. 1265 இடங்கள் வந்துச்சுங்க. அப்போ 2023ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 165 சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்துச்சு. ஸோ அதனால் நிறைய குழந்தைகளுக்கு பார்டர்ல இருக்கிறவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 248 இடங்கள், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 49, மொத்தம் 297 இடங்கள் வந்துச்சுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால 279 சீட்ஸ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் 138 சீட்ஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டியிலும் மொத்தம் 417 சீட்ஸ் வேக்கண்ட் வந்தது. ஸோ என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் 395 அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் 45 சீட்ஸ் இன் பிரைவேட் யூனிவர்சிட்டி, டோட்டல் 440 சீட்ஸ் வந்துச்சு. மொத்தம் 1319 இடங்கள் காலியாச்சு. 1319 இடங்கள் காலியா இருந்தது. அப்போ இந்த வருஷம் நமக்கு கண்டிப்பா வேகன்சி வருமா அப்படின்னா கண்டிப்பா வேகன்சி வருங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒரு 170, அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 170 to 180 சீட்ஸ் நமக்கு வரணும். ஸோ வந்துச்சுன்னா பார்டர்ல இருக்கிற குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்ல மார்க் எடுத்திருக்கிற தமிழக குழந்தைகள் கையில் இருக்கு. ஸோ 165 இடங்கள் கண்டிப்பா மினிமம் வரணும். 170 to 180 வரைக்கும் வந்துச்சுன்னா டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இது கவர்மெண்ட் கோட்டாயின் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 250 இடங்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் சேரக்கூடிய விருப்பங்கள் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா 250 சீட்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு 350 இடங்கள் வரைக்கும் நமக்கு மீண்டும் ரவுண்ட் 2க்கு வரலாம் வாய்ப்பு இருக்கு. என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் 380 சீட்ஸ் வரைக்கும்
ரவுண்ட் 2ல வரக்கு வாய்ப்பு இருக்கு. NRI அண்ட் NRA லேப்ஸ். ஸோ அப்போ NRA லேப்ஸ்ல இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ டோட்டலா பார்க்கும்போது 1100 1150 இடங்கள் 152. ஸோ கண்டிப்பா ரவுண்ட் 2ல நமக்கு ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு 1100 இடங்கள் வரைக்கும் வரலாம். 1100 1150 இடங்கள் வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 1100 இடங்கள்ல இருந்து 1150 இடங்கள் வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சீட் வேக்கண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷம் வரக்கூடியதான். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன்